அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் தொண்டர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள். இனியும் பொறுத்தது போதும். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சியில் மீண்டும் இணையுங்கள். இனி ஒருபோதும் அதிமுகவில் வேறுபட்ட கருத்துக்களோ, அதிமுகவின் தொண்டர்கள் வேறு அணிகளுக்கு செல்வதோ, வேறு கட்சிக்கு ஓட்டு போடுவதோ இனியும் எங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்பதை தெள்ளத் தெளிவாக கூறிவிட்டார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவின் தலைமை இத்தனை ஆண்டுகளாக தொண்டர்களை மதிக்கக்கூடிய தலைமையாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது அதிமுகவின் தலைவர் மிக பெரிய அளவில் மோசமான தங்களது சுயநலத்திற்காக பதவியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவின் தொண்டர்களது நிலைமையை புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறார் என்றும், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட OPS சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம் இவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்பதை உறுதியுடன் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு மாறுபட்ட கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். கட்சியிலிருந்து அவரை வெளியேற்றுங்கள், அதில் எந்த ஒரு பாதிப்புக்கு தமிழகத்தில் அதிமுக ஏற்படாது என்பதையும் அதிமுகவின் அலுவலகத்தில் இன்று 4வது நாள் ஆலோசனை கூட்டத்தின் பொழுது மாவட்ட செயலாளர்களின் ஆதரவோடு அதிமுகவின் தொண்டர்கள் பிரச்சனையில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையில் இவர்கள் கூறுவது சரிதான். அதிமுகவிற்கு பதவியை தக்க வைக்க கொள்ள வேண்டும் என்ற ஆசை கிடையாது. வெற்றியடைய வேண்டும், அதிலையும் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவிற்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும். தொண்டர்கள் அதற்காக இறங்கி வேலை செய்ய வேண்டும். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய தலைமை அதிமுக எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக தலைமை கூறினாலும், தேர்தலை பொறுத்தளவிற்கு 2019 இருந்து 2024 மக்களவை தேர்தல் வரை தோல்வியை தான் தழுவி கொண்டிருக்கிறது. இதற்கு விடிவு காலம் என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் பார்க்கும் பொழுது, அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதில் இருந்துதான் மிகப்பெரிய ஒரு சோதனை களமாக மாறியிருக்கிறது. இனி வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலிலும் அதிமுக தோல்வி இடாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் முடியும் என்று கூறியுள்ளனர்.